வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல நான் மட்டும் மனசு வச்சிருந்தா அன்னைக்கு நான் தான் முதலமைச்சர், ஏதோ தெரியாம நான் வேணு விட்டு கொடுத்தேன், நீ முதலமைச்சர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது விசில் அடிங்க ஆனா நாட்டை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஆதரவா பேசிட்டு இருந்த ஒரு நடிகர் இன்னைக்கு விஜய் சாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த விஷயத்த நாம இன்னைக்கு பார்ப்போம். இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துருவோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு அப்படி சொன்னது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க தெரிகிற இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. நான் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான வீடியோகளை போடுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோக்குள்ள உள்ள போறேன். சரி, ஓகே. அப்படி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல தாவேக்காவுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த கேஏஎஸ் அண்ணன் தான் சொல்லியிருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கார். என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கோவத்தூர்ல நீ என்னென்ன ஆட்டம் கட்டினன்னு எனக்கு தெரியாதா என்ன? அன்னைக்கு நான் மட்டும் அன்னைக்கு நைட்டு 12 மணி வரையிலும் என் பேதான் முதலமைச்சர் கேண்டிடேட்ல எழுதி தெரிஞ்சு பண்ண சசிகலாமா. ஏதோ சரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கெஞ்சறாரு, ஏதோ இத்தனை நாள் ரொம்ப இருந்துட்டாரு, அதனால கோவிச்சுக்காதீங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறது உங்களுக்கு ஒன்றும் குறையில்லையேன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சரி பரவாயில்லம்மா கொடுமா, நம்மளால தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ யதார்த்தமா தூக்கி கொடுத்துட்டேன். ஆனா அந்த பதவி நீ வாங்கிட்டு என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்தே நீ கூட்டுட்ட. அப்போ நீ சசிகலாமாவுக்கும் உண்மையா இல்லை, டிடிவி தினகரனுக்கும் உண்மையா இல்லை, எனக்கும் நீ உண்மையா இல்லை, நீ யாருக்குதான் உண்மையா இருக்க போற? அது குறிப்பா பாத்தீங்கன்னா, சிங்கம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மில்லு 3000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அந்த மில்லு சொத்து இருக்கு, அதை உன் பேர்ல வச்சிருக்கிற பினாமி பேர்ல, அதெல்லாம் எங்க போறது? அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் கோடியாவது இப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. அது பேசும்போது நம்மளுக்கே அதெல்லாம் ஆச்சரியப்படும் விஷயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரிலாம் அவர் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டெமோவா இங்க கட் பண்ணி அப்பப்போ போடுவேன். அதை நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கலாம். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். பாத்துட்டீங்களா? இது போல தொடர்ந்து ஒரு 4 இடத்துல இந்த கிளிப்பை போடுறேன். 4 இடத்துலையும் பார்த்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் போடுறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதை இத்தனை நாள் அதிமுக எம்ஜிஆர் காலத்துல பயணிச்சவர் தான் இவரு ஐயா கே ஏ செங்கோட்டையன் அவர்கள். எம்எல்ஏவா இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சிக்காக உழைச்சி வச்சு கிட்டத்தட்ட 8 வாட்டி 9 வாட்டி நினைக்கிறேன், அந்த அளவுக்கு அவர் அந்த ஏரியால வெற்றி மட்டுமே பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அதிமுகனுடைய மிகப்பெரிய பலமா இருந்தவரும் அவர் தான். குறிப்பா அவர் மேல இருக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வீடியோ பாருங்க. நான் ஆட்சிக்கு வருவேன், திமுக வீழ்த்துவேன். எங்கடா வீழ்த்துறீங்க நீங்க கேக்குறேன்? ராத்திரியான 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் மேல வச்சு ஒரே ஒரு குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அதாவது பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது, அதாவது வனத்துறை ஆபீசரா இருக்கும்போது வாச்சாத்தி சம்பவம் இவர் வீட்டுல தான் நடந்துச்சு. வீரப்பன் ஒளிஞ்சிருக்கிற இடம் அந்த அரூர் பக்கத்துல போய் வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் நடந்துச்சு. அப்போ ஏகப்பட்ட பெண்கள் ரொம்ப வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு நிறைய பேர் அந்த இடத்துல மாட்டி இன்னைக்கும் ஒரு தண்டனைக்குரிய நபர்களா இருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது இவர் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தாரு. அதன் மூலியமா அந்த ஒரு பழி இவர் மேல எப்பயுமே இருந்துட்டு இருக்குது. அதெல்லாம் எதிர்கட்சியினர் எடுத்து அப்பப்போ பேசுவாங்க. எந்த செங்கோட்டையன் என்ன இது பண்ணாலும் உடனே அவங்க எடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். அந்தியூர் அம்மாப்பேட்டை போற வழியில 3000 கோடிக்கங்க சேகோ ஃபேக்டரி. அதாவது கிட்டத்தட்ட இபிஎஸ் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு தரமே தாழ்த்திட்டாரு. அந்த மாதிரி வாடா போடா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு அரசியல் காட்டுதுன்னா, அவங்களுடைய ஈவனான வயசு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஏன்னா ஒரே கம்யூனிட்டி, ஒரே ஈவனான வயசு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க ஏத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு வேலை இவரே போய் ஏடிஎம்குள்ள சேர்ந்தா கூட அவர் ஒன்றும் சொல்ல போறதில்ல. சரி வாப்பா, போனேன், அங்க போய் பேசணும் அவ்வளவுதானே, வா பேசிதானே போட்டா ஒன்றும் தப்பு இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திக்குவாங்க.
ஏன்னா கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே டிடிவின்னு கூட அந்த மாதிரி பேசிட்டு தான் சேர்ந்தவர் தான். அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை, நோ ப்ராப்ளம். அடுத்ததான் வந்து அவர் தொடர்ந்து வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாகவும் அதிமுகவை கடுமையாக தாக்கிட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை தொடர்றதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஒரே டார்கெட் திமுக மட்டும்தான், அதிமுகவை அவர் தொடர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 50 லட்சம் கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும். தொடர்ந்து அந்த அதிமுகவை தாக்கிட்டே தான் இருக்காரு. எல்லா விஷயங்களையும் வந்து அதிமுக நான் இல்லைன்னா வந்து நீங்க எல்லாம் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு 4 கிளிப்பு போட்டிருக்கேன், இன்னொரு ஒரு கிளிப்பு வேணா பாருங்க. இந்த கிளிப்பை நீங்க பார்த்துருங்க. ராத்திரி வரைக்கும் நான் தான் காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில இருந்து பொட்டி இல்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், அதனால தான் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தான் இவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதோ நம்ம வீடியோ பார்க்குற ஒரு 10-20 பேராவது கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டிருப்பீங்க அல்லது பார்த்துருப்பீங்க. இதனால உங்களுடைய ரியாக்ஷன் மாறும் இல்லையா, அதனால தான் இந்த வீடியோ பாப்பா போட்டு காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்படி அவதூறு பேசுறாங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி பேசுறாங்க, அவதூறுன்னு சொல்ல, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கெல்லாம் நான் கிளிப்பை போடுறேன். சரி, ஓகே, இந்த கிளிப்பெல்லாம் இதோட நிறுத்திடலாம், இந்த வீடியோவும் இதோட அவங்க சப்ஜெக்டை நிறுத்திடலாம். அடுத்ததான் நம்ம பேசின சப்ஜெக்டுக்கு வருவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகனை நீங்க ரசிங்க, அந்த ரசிகனுக்காக நீங்க வந்து எவ்வளவு நாள் செலவு பண்ணுங்க, அதை பத்தி தப்பு கிடையாது. 3 விரல் வச்சு தொண்டைக்குள்ள விரல் வச்சு நீங்க விசில் கூட அடிங்க, ஆனா நாட்டை கொடுக்காதீங்க. ஏன்னா சினிமா வேற நாடு வேற. சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் பிரகாஷ்ராஜ். பாருங்க, 3 வருடம் தொண்டையில விசில் அடிக்கலாம், நாடை கொடுக்க முடியாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் வரலும் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா, விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். விஜய் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்ல மனிதரு, அவர் வந்து யாரையுமே வந்து கடிந்து கொள்ள மாட்டாரு, அவர் வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவ்வளவு ஒரு பொறுப்பா அமைதியா இருக்கக்கூடிய ஆளு. இவர் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்தாருன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர்றதுக்கான சாத்தியம் விஜய் சார் கிட்ட நான் பாக்குறேன். அவரோட பொறுமையும் அவருடைய வந்து கண்ணியமும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஐஸ் மலை அள்ளி அள்ளி பொழிஞ்சாரு. நான் யோசிச்சேன், என்னடா இது இவ்வளவு அளவுக்கு பொழிகிறாரு, பரவாயில்லையே, ஒரு கர்நாடகக்காரரா இருந்துட்டு விஜய் சார் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, பரவாயில்லையே. நான் கூட பிரகாஷ்ராஜை ஒரு நிமிஷம்ல நான் நம்பிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சினிமாக்காரங்கெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க அப்படின்னு தெரியும், ஆனா பிரகாஷ்ராஜ் என்ன இப்படி மாத்தி பேசுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்புறம் இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு பாருங்களேன். இந்த அளவுக்கு பேசிட்டு இருந்த, அதாவது என்ன சொல்றது, ஒரு நிமிஷம். நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விசில் அடிக்கலாம். இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா இவங்க எது, அதாவது திமுகவுக்கு தான் ஆதரிச்சு தான் பேசுறாங்க, திமுகவுக்கு ஆதரிச்சு தான் பேசுறாங்க. திமுகனுடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சு பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கறது வந்து நாம பார்க்கிறோம். அதாவது நாம் பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்ல, ஒரு நிலைப்பாடோட பேசுங்க. எதிர்ப்புனா எதிர்ப்பை காட்டுங்க, ஆதரவுனா ஆதரவை காட்டுங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து எதிர்ப்பை காட்டுறீங்களோ ஆதரவை காட்டுறீங்களோ ஐ டோன்ட் கேர். ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. இன்னைக்கு எதிர்ப்பை காட்டிட்டு நாளைக்கு ஆதரவு காட்டினீங்கன்னா அதைத்தான் நாங்க வந்து இருக்கிறோம். சரி, அடுத்துதான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோக்குள்ள முடிச்சிடுறேன். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 16ஆம் நம்பர் வந்து நோட்டான்னு எழுதி பெரம்பூர் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ஆம் நம்பர் அது வரிசை எண்ணில் 16ல் வந்து நோட்டான்னு எழுதி செல்லாத ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. திமுக ஆதரவாளர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 16ஆம் நம்பர் நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் தான். விஜய் சார் நிக்கிற 16ஆம் நம்பர் டோக்கன்ல அந்த 16ஆம் நம்பர் நேரா இருக்கிறது நோட்டான்னு சொல்லி பொதுமக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணிருக்காங்க துண்டு சீட்ல. இதை பிடிச்சி கேட்டதை நீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். 16 நோட்டான்னு சொல்லி பெரம்பூர் மக்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஏன் இது நீங்க 1ஆம் நம்பர்ல பண்ணலாமே விநியோகம் நடந்துச்சு. சோ எந்த விஜய் சார்னோட தொகுதியிலேயே இப்படி எல்லாம் நடக்குதுன்னா மற்ற தொகுதியில நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு நடக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும். இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, பார்க்கலாம், இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய சம்பவங்கள் என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு 4 நாள் தான் இருக்குது, அதுவரை வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.